வருஷத்துல நடந்த இனி நடக்க போற சில சம்மிட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, 2026ஆம் ஆண்டிற்கான தேசிய வேளாண் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா நியூ டெல்லி. ஆக்சுவலி இது வந்துட்டு நம்ம மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் இருக்கார்ல, அவரோட தலைமையில தான் இந்த மாநாடு நடந்திருக்கு. நெக்ஸ்ட், உலக தமிழ் ஆய்வு மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? எங்க அப்படின்னா கனடா. சோ இது கனடால இருக்கக்கூடிய டொராண்டோ அப்படிங்கிற பிளேஸ்ல அக்டோபர் 15 இருந்து 18 வரைக்கும் இந்த மாநாடு நடக்க இருக்கு. சோ இந்த மாநாடோட தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். இதுதான் இதோட தலைப்பு. அண்ட் இதோட நோக்கம் என்னன்னா, நன்றின் பால் உயிப்பது அறிவு. இதுதான் இதோட நோக்கம். The next question, 18வது பிரிக்ஸ் மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? எங்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல தான், இந்தியால நியூ டெல்லியில நடக்குது. சோ இதோட தலைமை பொறுப்பை இந்தியா ஏத்துக்கிட்டாங்க. சோ இந்த மாநாடு இந்த வருஷத்துல எங்க நடக்க போகுதுன்னா இந்தியால. சோ பிரிக்ஸை பத்தி சொல்லணும்னா, இது 2006ல இந்த அமைப்பு வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. சோ ஃபார்ம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 4 கண்ட்ரிஸ் இருந்திருக்கும்: பிரேசில், ரஷ்யா, இந்தியா அண்ட் சைனா. அதுக்கப்புறம் 2010ல தான் சவுத் ஆப்பிரிக்கா ஜாயின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் இது பிரிக்ஸ் அப்படின்னு மாறிச்சு. இப்ப பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 11 கண்ட்ரிஸ் இருக்கு. அதுல 11வது, அதாவது கடைசியா வந்து இந்த பிரிக்ஸ்ல ஜாயின் பண்ண கண்ட்ரி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா 2025ல ஜாயின் பண்ணிருப்பாங்க.